ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து பாப்பா ரொம்பவே அடம் பிடிச்சிட்டு இருக்கா, எங்கேயாவது கூப்பிட்டு போங்க அப்படின்ட்டு. அதுக்காக பிளான் பண்ணி போட்ட ட்ரிப் தான் இது. திடீர்னு கிளம்புனோம். அந்த ரொம்ப நாள் பிளான் போட்டு கிளம்புற ட்ரிப்லாம் எங்கேயுமே போக முடியாது. திடீர்னு ஒரு பிளான் போட்டு கிளம்புனா தான் எங்கேயாவது போக முடியும். சரி, சின்ன குழந்தைங்களா பார்க்குற மாதிரி எங்கேயாவது போகலான்னு தோணும்போது தான், சரி வண்டலூர் ஜூ கூப்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளானு. அதுக்கப்புறம் பெரியவங்க பார்க்கணும் அப்படின்னு நெனச்சா, அது வந்து கோவில் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். வண்டலூர் தாண்டி ஒரு 60 கிலோமீட்டரில் வந்து சிறுவாபுரி முருகன் கோவில் இருக்குது. சரி, அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போது வண்டலூர் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் கிளம்புனோம். பசங்களாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. சிறுவாபுரி போய் இறங்கிட்டோம். உள்ளே போகிறதுக்கு 2 கிலோமீட்டருக்கு வந்து கார் எதுவுமே வந்து அலோவ் பண்ணவே இல்ல. சரி, நாங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சி வந்து போயிருந்தோம். கோவில் வந்து கிட்டத்தட்ட செம்ம கூட்டம். லாஸ்ட்டு 2 இயர்ஸ் முன்னாடி போயிருந்தோம். அந்த அளவுக்கு கூட்டம் இல்ல. இப்போ வந்து ரொம்ப கூட்டம். சண்டேன்றதுனாலயா என்னன்னு தெரியல. இந்த கோவில்ல கேட்டது கண்டிப்பா கிடைக்கும். வீடு கட்டணுன்றவங்க, குழந்தை பாக்கியம், கல்யாணம் ஆகணுன்றவங்க எல்லாருமே வந்து இங்க வந்துட்டு போகலாம். என்னுடைய அனுபவத்திலருந்து சொல்றேன். சொந்த வீடு அமையணும்னு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். அடுத்த 1 வருஷம் திரும்புறதுக்குள்ள நான் சொந்த வீட்ல வந்து உட்காந்துட்டேன். அதுக்கான ஒரு நேர்த்தி கடன் தான் இது. சாமி நல்லபடியா பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வண்டலூர் வந்துட்டோம். இதுவரைக்கும் பிக்சர்லேயே பார்த்துட்டு இருந்த குழந்தைங்க, இன்றைக்கி நேரில் எல்லா அனிமல்ஸையும் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். இந்த ஒன் டே ட்ரிப்பு எங்களுக்கும் ஹாப்பி, குழந்தைங்களுக்கும் ஹாப்பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி அடுத்த ஒரு மினி விலாகில் சந்திக்கலாம். பாய்.